அவன் கற்பனைகள் பல கட்டளைகள் முழு ஆத்மாவோடும் இதயத்தோடும். அவன் கற்பனைகள் பல கட்டளைகள் முழு ஆத்மாவோடும் இதயத்தோடும். நீ செவிசாய்த்து கை கொண்டு மனம் திரும்பினால் சந்தோஷம் அடைவார் என்றென்றுமே. யோர்தானை கடக்கும் விஸ்வாசியே, நீ தேவனின் சத்தத்தை கேட்பாயோ? அவர் உன்னை வருந்தி அழைக்கிறாரே, ரட்சிப்பார் உன்னை நேரமேதில். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 14 வரை. தியானத்திற்கான தலைப்பு ராஜ்யபாரம் கேள்விக்குறியானது. சாமுவேல் சவுலை பார்த்து, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். 1 சாமுவேல் 13:13. தமது வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற ஒன்றை தவிர ஆண்டவர் நம்மிடம் வேறு எதை கேட்கிறார்? வார்த்தையை அறிந்து கீழ்ப்படிய ஒப்புக்கொடுக்கும் போது நமது வாழ்வு கர்த்தருடைய ஆளுகைக்குள் பத்திரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மாறாக அதை புறக்கணித்தோ புரட்டி போட்டோ வாழ எத்தனிக்கும் போது தேவ கிருபையை உதாசீனம் பண்ணுகிறவர்களாவோம். இதன் விளைவு நாம் அறிந்ததே. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். உபாகமம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 20 வரை. இஸ்ரவேலின் ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை மோசே தெளிவாகவே கொடுத்திருந்தார். முதல் ராஜா சவுலிடம், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, பலிகளை செலுத்தும் படிக்கும் நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு. 1 சாமுவேல் 10:8 என்று சாமுவேல் தீர்க்கமாகவே சொல்லியிருந்தார். அப்படி இருந்தும் இவர்கள் பெலிஸ்தரை சீண்டிவிட அவர்கள் இஸ்ரவேலின் மீது படையெடுக்க சவுலோ இக்கட்டு நேரிட்டது என்பதை உணர்ந்தாலும் சாமுவேல் சொன்னபடி 7 நாட்கள் கில்காலில் இன்னமும் காத்திருந்தான். என்றாலும் நேரம் நகர நகர ஜனங்களும் சிதறி ஓட இன்னமும் கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணவில்லையே என்று எண்ணி துணிந்து தானே பலி செலுத்தி விட்டான். நடந்தது என்ன? அவன் பலியிட்டு முடியவும் சாமுவேல் வரவும் சரியாயிருந்தது. பலி செலுத்தாமல் ஒன்று செய்ய முடியாது என்று காத்திருந்தது பெரிய விஷயமாகும். ஆனால் 7 நாட்கள் காத்திருந்தவனுக்கு ஒரு சில வினாடிகள் பொறுத்திருக்க முடியவில்லை. வந்த சாமுவேல் சவுலை பார்த்து, இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை ராஜா பலி செலுத்த முடியாது. நீர் கை கொள்ளாமற் போனீர் என்றார். இவ்வாறு இஸ்ரவேலின் முதல் ராஜாவின் ராஜ்யபாரம் கேள்விக்குள்ளாயிற்று. எல்லா பக்கத்திலும் நாம் நெருக்கப்பட்டு நம்பிக்கை இழக்க நேரிட்டாலும் சொன்னவர் சொன்னதை செய்வார், சொல்லாததை செய்யவும் மாட்டார் என்று தீர்க்கமாக நம்புவதுதான் விசுவாசமாகும். எதை சொன்னார், எதை சொல்லவில்லை என்பதை அறிவதற்கு வார்த்தையை அனுதினமும் வாசித்து உட்கொள்ள வேண்டும். தவறும் இடத்து சத்துரு தவறான சாக்கு போக்குகளை நமது மனதில் விதைத்து தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நாம் தள்ளப்பட்டு போக செய்து விடுவான். எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ள தூய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.